Hi student and parents, welcome back to Best Education YouTube channel. நான் உங்கள் மணிகண்டன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியோட கம்ப்ளீட் டீடைல்டு ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவில் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க காலேஜோட ரியல் கேம்பஸ் லைஃப் எப்படி இருக்கு, சீட் மேட்ரிக்ஸ் இன்டேக் டீடைல், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் எவ்வளவு சீட் இருக்கு, தென் டிஎன்ஏ 2025ல ரவுண்ட் வைஸ் சீட் ஃபில்லிங் அனாலிசிஸ், எந்த ரவுண்ட்ல சீட் ஃபில் ஆகுது, டிஎன்ஏ 2026 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப், உங்க மார்க்குக்கு சான்ஸ் இருக்கா இல்லையான்னு கிளியர் ஐடியா, ஃபீஸ் டீடைல், கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா ரெண்டு பேருக்கும், லாஸ்டா அட்மிஷன் ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி அப்ளை பண்ணணும்னு சிம்பிளா சொல்லணும்னா இந்த ஒரு வீடியோ பார்த்தா போதும், உங்களுக்கு செட் ஆகுமா இல்லையான்னு ஃபுல் கிளாரிட்டி கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த காலேஜோட கேம்பஸ் லைஃப் பற்றி பார்க்க போகிறோம். டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியோட பேசிக் டீட்டெயில் பார்க்கலாம். இந்த காலேஜ் 2007 எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு இன்ஸ்டியூஷன், இப்போ வரைக்கும் கன்சிடென்ட்டாக குரோவை அச்சீவ் பண்ணிட்டு வருது. கேம்பஸ் லைஃப் பற்றி சொல்லணும்னா 19 ஏக்கர்ஸில் ஸ்ப்ரெட் ஆன ஸ்பேசியஸ் கேம்பஸ், ஸ்டூடெண்ட்டுக்கு நல்ல லேர்னிங் என்வரான்மெண்ட் கொடுக்குது. லொக்கேஷன் வைஸ் பார்த்தா இது காலப்பட்டி மெயின் ரோட் கோயம்புத்தூரில் பிரைம் ஏரியாவில் இருக்குது. ஸோ டிரான்ஸ்போர்ட் அண்ட் அசஸ்பிலிட்டி ரொம்பவே ஈஸி. இங்கே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, இந்த காலேஜுக்கு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன், சிலபஸ் அண்ட் கரிக்குலம் இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்டுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. குவாலிட்டி வைஸ் பார்த்தா காலேஜுக்கு NAC A+ கிரேட் இருக்கு. இது ஓவரால் அகடாமிக் எக்ஸலன்ஸை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் NBA அக்ரிடேஷன் 6 மேஜர் கோர்ஸ்க்கு இருக்குது. எஸ்பெஷலி பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ECE, EEE, மெக்கானிக்கல் மாதிரி கோர் டிபார்ட்மெண்ட்டுக்கு NBA அக்ரிடேஷன் வச்சிருக்காங்க இந்த காலேஜ். ஸோ ஓவராலாக பார்த்தா ஸ்ட்ராங் அகடாமி பிளஸ் குட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளஸ் ரெகனைஸ்டு அக்ரிடேஷன் இருக்கிற ஒரு சாலிட் இன்ஜினியரிங் காலேஜ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியோட சீட் மேட்ரிக்ஸ் டீட்டெயிலாக கிளியராக பார்க்கலாம். இந்த காலேஜில் டோட்டலாக 10 UG கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் நல்ல ஆப்ஷனும் இருக்குது. டோட்டல் இன்டேக் பற்றி பார்த்தா ஓவராலாக UG அப்ரூவல் இன்டேக் எடுத்துக்கிட்டிங்களா 870 சீட் அவைலபிளாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா டிஎன்ஏ கவுன்சிலிங் மூலமாக தான் இந்த சீட் ஃபில் பண்ணுவாங்க. இந்த 566 சீட்ஸும் மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு எடுத்துட்டிங்களா 304 சீட் அவைலபிளாக இருக்குது. மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் மட்டும். இது டைரக்ட் அட்மிஷன் பேஸில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு அட்மிஷன் ஆஃபர் பண்ணுறாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா மெஜாரிட்டி சீட் கவர்மெண்ட் கவுன்சிலிங்க்கு தான் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஎன்ஏல அப்ளை பண்ணுற ஸ்டூடெண்ட்டுக்கு நல்ல ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ இன்னும் ஈஸியாக புரிஞ்சிக்கணும்னா 870 சீட்டில் ஆல்மோஸ்ட் 65% ஆஃப் சீட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாவுக்கு அலோகேட் பண்ணுறாங்க. ரிமைனிங் இருக்கிற 35% சீட்டு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு டிவைட் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் கட் ஆஃப் டீசெண்டாக இருந்தால் டிஎன்ஏ கவுன்சிலிங் மூலமாக இங்கே சீட் செக்யூர் பண்ண குட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லலாம். டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியோட டிஎன்ஏ 2025 ரவுண்ட் வைஸ் சீட் ஃபில்லிங் அனாலிசிஸ் கிளியராக பார்க்கலாம். இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோடு எடுத்துக்கிட்டீங்களா 2736, இனிஷியல் வேகன்சின்னு எடுத்துக்கிட்டீங்களா கவர்மெண்ட் கோட்டாவுக்கு அலாட் பண்ணுற சீட் கவுண்ட்னு எடுத்துக்கிட்டீங்களா 566 சீட் அலாட் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ ரவுண்ட் வைஸ் பிரேக் டவுன் பார்த்தா ரவுண்ட் 1 கட் ஆஃப் ரேஞ்ச் எடுத்துக்கிட்டிங்களா 200 to 179, இந்த கட் ஆஃப் ரேஞ்ச் எடுத்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 2 கவுன்சிலிங் கலந்துக்கிட்டாங்க. டாப் ரேங்க் ஸ்டூடெண்ட் செலக்ட் பண்ணுற ரவுண்ட் 1ல் 224 சீட் ஃபில் ஆகிருக்கு. ஸோ ஸ்டார்டிங்கில் தான் ஹெவியாக டிமாண்ட் இருக்குன்னு புரியுது. ரவுண்ட் 2 எடுத்துக்கிட்டிங்களா 178 to 143, இந்த கட் ஆஃப் ரேஞ்ச் எடுத்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 2 கவுன்சிலிங் வராங்க. இது மேஜர் சீட் ஃபில்லிங் ரவுண்ட். 283 சீட் ஃபில் ஆகிருக்கு. மேக்ஸிமம் சீட் பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ரவுண்டு 3 எடுத்துக்கிட்டிங்களா 143 to 77, இந்த கட் ஆஃப் ரேஞ்ச் எடுத்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா ரவுண்டு 3ல் கலந்துக்குவாங்க. ஸோ 48 சீட் ஃபில் ஆகிருக்கு. ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் எடுத்துக்கிட்டிங்களா ஒரு 2 சீட் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஓவர் அனாலிசிஸ் எடுத்துக்கிட்டிங்களா டோட்டலாக இப்போ வரைக்கும் 557 சீட் ஃபில் ஆகிருக்கு. ரிமைனிங் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 9 சீட் ரிமைனிங் இருந்திருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் ஃபில் ஆகிருக்கலாம். ஸோ பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தா 98.41% ஆஃப் சீட் ஃபில் ஆகிருக்கு. ஸோ இதிலிருந்து என்ன புரியுதுன்னா இந்த காலேஜுக்கு வெரி ஹை டிமாண்ட் இருக்குது. எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட்லேயே சீட் ஆல்மோஸ்ட் ஃபில் ஆயிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் 2026ல் உங்கள் கட் ஆஃப் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் இங்கே சீட் செக்யூர் பண்ண முடியும்னு கிளியராக புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியோட சென்ட்ரல் அகாடமி க்ளோசிங் கட் ஆஃப் டீட்டெயில். இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் காமிக்கிற டேபிளில் டிபார்ட்மெண்ட் வைஸ் கம்யூனிட்டி வைஸும் என்ன க்ளோசிங் கட் ஆஃப் கிடைச்சது அப்படி கம்ப்ளீட் டீட்டெயில் தான் பார்க்க போறீங்க. சிம்பிளாக சொல்லணும்னா இந்த டேட்டாவை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் மார்க்குக்கு இந்த காலேஜில் சீட் கிடைக்குமா இல்லையான்னு நீங்கள் ஒரு டிசிஷன் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கோர்ஸ் எடுத்துட்டீங்களா AADS, இது OC கேட்டகரி 182 க்ளோசிங்காக இருக்குது. BCக்கு 178, BCMக்கு 178, MBCக்கு 174, SCக்கு 139, SAவுக்கு 128, STக்கு 92.
நெக்ஸ்ட் கோர்ஸ் எடுத்துட்டிங்களா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஓசி கேட்டகரிக்கு வந்து 175, பிசிக்கு வந்து 164, பிசிஎம்க்கு வந்து 168, எம்பிசிக்கு வந்து 165, எஸ்சிக்கு வந்து 109, எஸ்சிஏக்கு வந்து 144, எஸ்டிக்கு எதுவுமே சீட் அலாட் ஆகல. இதுதான் லாஸ்ட் இயருக்கான க்ளோசிங் கட் ஆஃப். நெக்ஸ்ட் கோர்ஸ் எடுத்துட்டிங்களா சிவில் இன்ஜினியரிங்க்கு ஓசி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 169 வந்து க்ளோசிங்காக இருக்குது. பிசிக்கு வந்து 159, பிசிஎம்க்கு எதுவுமே அலாட் ஆகலை. எம்பிசிக்கு 153, எஸ்சிக்கு 127, எஸ்சிஏ எஸ்டிக்கு வந்து எதுவுமே சீட் அலாட் ஆகலை. நெக்ஸ்ட் கோர்ஸ் எடுத்துட்டிங்களா பிஸ்னஸ் சிஸ்டம் ஓசி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 178 க்ளோசிங்காக இருக்குது. பிசிக்கு வந்து 177, பிசிஎம்க்கு வந்து 171, எம்பிசிக்கு வந்து 171, எஸ்சிக்கு வந்து 123, எஸ்சிஏவுக்கு வந்து 136, எஸ்டிக்கு எதுவுமே சீட் அலாட் ஆகலை. நெக்ஸ்ட் கோர்ஸ் எடுத்துட்டிங்களா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஓசி கேட்டகரிக்கு வந்து 183 வந்து க்ளோசிங்காக இருக்குது. பிசிக்கு வந்து 179, பிசிஎம்க்கு வந்து 168, எம்பிசிக்கு வந்து 174, எஸ்சிக்கு வந்து 132, எஸ்சிஏவுக்கு வந்து 151, எஸ்டிக்கு வந்து 128 வந்து க்ளோசிங்காக இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர். நெக்ஸ்ட் கோர்ஸ் எடுத்துட்டிங்களா சைபர் செக்யூரிட்டி வந்து 180 வந்து க்ளோசிங்காக இருக்குது. பிசிக்கு வந்து 178, பிசிஎம்க்கு வந்து 172, எம்பிசிக்கு வந்து 175, எஸ்சிக்கு வந்து 131, எஸ்சிஏவுக்கு வந்து 174, எஸ்டிக்கு எதுவுமே சீட் அலாட் ஆகலை. நெக்ஸ்ட் கோர்ஸ் எடுத்துட்டிங்களா ட்ரிபிள் ஓசி கேட்டகரிக்கு 177 வந்து க்ளோசிங்காக இருக்குது. பிசிக்கு வந்து 175, பிசிஎம்க்கு வந்து 161, எம்பிசிக்கு வந்து 196, எஸ்சிக்கு வந்து 124, எஸ்சிஏவுக்கு வந்து 129, எஸ்டிக்கு எதுவுமே சீட் அலாட் ஆகலை. நெக்ஸ்ட் கோர்ஸ் எடுத்துட்டிங்களா இசிஇ ஓசி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 182 வந்து க்ளோசிங்காக இருக்குது. பிசிக்கு வந்து 179, பிசிஎம்க்கு வந்து 173, எம்பிசிக்கு வந்து 173, எஸ்சிக்கு வந்து 129, எஸ்சிஏவுக்கு வந்து 137, எஸ்டிக்கு எதுவுமே சீட் அலாட் ஆகலை. நெக்ஸ்ட் கோர்ஸ் எடுத்துட்டிங்களா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி பொறுத்தவரையில் ஓசி கேட்டகரிக்கு 181 வந்து க்ளோசிங்காக இருக்குது. பிசிக்கு வந்து 180, பிசிஎம்க்கு வந்து 168, எம்பிசிக்கு வந்து 173, எஸ்சிக்கு வந்து 129, எஸ்சிஏவுக்கு வந்து 144, எஸ்டிக்கு வந்து 126. இதான் லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப். நெக்ஸ்ட் கோர்ஸ் எடுத்துட்டீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஓசி கேட்டகரி பொறுத்தவரைக்கும் 182 வந்து க்ளோசிங்காக இருக்குது. பிசிக்கு வந்து 161, பிசிஎம்க்கு வந்து 160, எம்பிசிக்கு வந்து 154, எஸ்சிக்கு வந்து 98, எஸ்சிஏவுக்கு வந்து 124, எஸ்டிக்கு எதுவுமே சீட் அலாட் ஆகலை. இதான் லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங்க்கு. ஸோ ஓவராலாக பார்த்தா 180 ப்ளஸ் இருந்தால் டாப் கோர்சஸ் லைக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஐடி ஏஐடிஸ் டார்கெட் பண்ணலாம். 170 to 180 இந்த கட் ஆஃப் ரேஞ்ச் இருந்தால் நீ மிடில் லெவல் கோர்சஸ் இந்த காலேஜில் ட்ரை பண்ணால் கவுன்சிலிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி 150 to 170 சிவில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஈஸியாக கிடைக்கும் உங்களுக்கு. பட் ரிமெம்பர் கைஸ், இது லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் தான். ஸோ 2026 கொஞ்சம் அப்பும் ஆகலாம் டவுனும் ஆகலாம். உங்களுடைய எக்ஸாக்ட் மார்க் சொல்லுங்க, நான் உங்களுக்கு பெஸ்ட் காலேஜ் அண்ட் பெஸ்ட் கோர்ஸ் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறேன். ஓகே, இப்போ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட், இந்த காலேஜுக்கு அப்ளை பண்ண பிளான் பண்ணுற ஸ்டூடெண்ட் இந்த டீட்டெயிலை மிஸ் பண்ணக்கூடாது. டிஎன்ஏ 2026 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப், உங்கள் கட் ஆஃப் மார்க் ரேஞ்சுக்கு இந்த காலேஜ் சூட் ஆகுமா இல்லையான்னு கிளியராக அனலைஸ் பண்ணி சொல்லுவோம். கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபுல் டிரான்ஸ்பரன்சியோட எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். லாஸ்ட் 3 இயர் பிளேஸ்மெண்ட் டேட்டா ஆக்சுவல் ரியாலிட்டி என்னன்னு பிரேக் டவுன் பண்ணுவோம். அட்மிஷன் ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகாமல் அப்ளை பண்ண முடியும். சீரியஸாக இந்த காலேஜை வந்து கன்சிடர் பண்ணுற ஸ்டூடெண்ட் டைமை வேஸ்ட் பண்ணாமல் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு இப்போவே கால் பண்ணுங்கள். பிகாஸ் கவுன்சிலிங் டைமில் டிலே பண்ணால் நல்ல சீட் வந்து மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கால் பண்ணுங்கள், உங்கள் டவுட் எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு ஸ்ட்ரைட்டாக மூவ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காலேஜில் படிக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.